ஸோ ஹாய். இப்போ எக்ஸாமுக்கு வந்துட்டு கரெக்டாக 2 நாள் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாமே மறக்குதுன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி சிலர் வந்துட்டு நான் போர்ஷன்ஸ் ஒழுங்கா முடிக்கல, எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம் பாஸ் ஆக போறதுல அடுத்த எக்ஸாம் போலாங்கிற மைண்ட் செட்டும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம்ல, 2 நாள் வந்துட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து ஒரு 10 மடங்கு 20 மடங்கு கஷ்டப்பட்டுருங்க. எக்ஸாம் எழுதிருங்க, உங்களுக்கு போஸ்டிங் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க படிச்சிருக்கீங்க, அது மறந்துருக்கு. ஓகே, 2 நாள்ல ரிவிஷன் பண்றீங்க இல்லையா? ஸோ அடுத்த நாள் எழுதுறப்போ 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இல்லாம போகும்? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நல்லாவே எனக்கு சுத்தமாவே நான் படிக்கல, ஞாபகமே இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க, நாளானிக்கு எக்ஸாம் எழுதுறப்ப நம்மளுக்கு எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ எஃபர்ட் அப்படிங்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டாதான் எஃபர்ட்னு கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி போடுற எஃபர்ட்கான பலனும் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 2 நாள் நீங்க எஃபர்ட் போட்டு பாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா படிங்க. ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் இந்த 2 நாள்ல கிவ் அப் பண்ணிடாதீங்க. முழு கிணறு தாண்டியாச்சு, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த போஸ்டிங். ஓகே, ஸோ